வணக்கம் நண்பர்களே. பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடு கட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பேஸ்மெண்ட் வந்து ஒரு ரோட் லெவல்லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 அடி, அதிகபட்சம் 3 அடி 4 அடி அந்த மாதிரி ஹைட்டில் இருக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்மெண்ட் வந்து இங்கே ஆக்சுவலாக அந்த ரோட் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய நம்ம வந்து ஒரு 5 அடி மேலே தூக்கியிருக்கிறோம். அது நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையான தரையிலேருந்து அது வந்து ஒரு 9 அடிக்கு பக்கத்தில் தூக்கியிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இவ்வளவு பேக்கிங் பண்ணி நம்ம இதை இப்போ காம்பவுண்ட் வாலே பார்த்திங்கன்னா 13 அடி ஹைட்டு கட்டியிருக்கோம். காம்பவுண்ட் வால் மட்டும் இது கிளையண்ட்டோடைய ரெக்குயர்மெண்ட் அனுசரித்து பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு வந்து என்ன பெஸ்ட்டு, ஆக்சுவலாக வந்து கிளையண்ட் விருப்பப்பட்டார் பேஸ்மெண்ட்டில் வந்து சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய ஃப்ளோரிங் வந்து வேண்டாம், அதுக்கு பதிலாக வந்து ஆர்சிசி ஃப்ளோரிங் போட்டுடலாங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதை அனுசரித்து நம்ம ஏன்டா அந்த ஆர்சிசி ஃப்ளோரிங் அதை போடணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பிசிசி எல்லாம் போட்டு வழக்கமாக எல்லா தடவையும் போடுற மாதிரி மண்ணை நல்லா டைட் பண்ணி கன்சால்டேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிசிசியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஆர்சிசி ஃப்ளோரிங் வந்து போடுறோம். இந்த ஆர்சிசி ஃப்ளோரிங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எதுக்காக போடணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பேசும்போது இந்த இது வராது. இதுக்கு தனியாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளையண்ட் ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். அது எதுக்காக போடணுங்கிறத வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.